Hi students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. அதாவது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி உங்ககிட்ட லைவாவே வந்து பேசணும். அதாவது நம்ம வந்து வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம லைவாவே ஏதாவது விஷயத்தை பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து பேசணும் அப்படினு சொல்லி ஆசை. இன்னைக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு டைமும் இருக்கு, சான்ஸும் கிடைச்சிருக்கு. என்ன சான்ஸ்னா நிறைய திங்ஸ் வந்து வாங்கினேன். ஸோ வாங்கின எல்லா திங்ஸையுமே அன்பேக் பண்ணி கரெக்டாக வந்திருக்கா, இதெல்லாம் மிஸ் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஸோ இருக்கிற அதே பிளேஸ்லேருந்து உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ என்னெல்லாம் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணல அல்லது நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெய்லரிங் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்கிறோம், அதை பற்றின டீட்டெயில்ஸுமே வீடியோவில் சொல்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி டெய்லரிங் கிட் அண்டு பைப் கிளீனர் கிட்டு இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தீர்ந்துருச்சு. ஸோ அதுக்கான மோஸ்ட்லி அந்த திங்ஸ் தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணணும். இது வந்து 1 inch satin ribbon. இதில் வந்து மொத்தமாக 30 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு பண்டிலில் 5 பீசஸ் இருக்கும். மொத்தமாக 6 கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன கலர் வேணுமோ அப்படி கேட்டாலே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை ஆர்டர் பண்ணது. அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ் மோஸ்ட்டாக நம்ம ப்ரூச் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம டெய்லரிங் கிளாஸில் இதுவுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன ப்ரூச் ஃப்ளார் மேக் பண்ணுற டாபிக்மே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுவுமே நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து 3 கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிருந்தேன். ஸோ அதோட 4 கலர்ஸ் டார்க் ப்ளூ, இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க்கு, இது வந்து லைட் பிங்க்கு, இது ஒரு லைட் க்ரீன் மாதிரி இந்த ஒரு கலர் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து 100 grams பேக்கெட் தான். இதை 1/2 kg வாங்கலாம். நான் 100 grams பாக்கெட்டில் தான் வாங்கியிருந்தோம். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம கிட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ வந்து நியூவாக ஒரு லான்ச் ஆகியிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஹேர் போலாம் மேக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன லிட்டில் ரோஸ்ன்னு சொல்லலாம். ரோஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு பீஸ் ₹1 ₹2 அந்த ரேட்டில் தான் இது வந்து செல் பண்ணுறாங்க நார்மலாக. ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து டோட்டலாக ஒரு 1000 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் வாங்கின மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ இதுவுமே இப்போ ரெட் கலர் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ரெட் கலர் மட்டும் வாங்கியிருக்கிறோம். இதை வச்சு அடுத்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறது எப்படி அப்படிப்பட்ட கிளாஸஸ்லாம் எடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நியூவாக என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 5 கிளாஸஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு என்ன கிளாஸஸ், அதாவது சாரி ப்ரீபீட்டிங் வேணுமா, நியூவாக என்ன கிளாஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நம்மகிட்ட கற்றுக்கணுன்னா என்ன கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கிளாஸை சீக்கிரம் எடுப்போம். இது வந்து நமக்கு மெஷரிங் டேப் தான். மொத்தமாக 3 பேக்கெட் 3 பாக்ஸஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3 பாக்ஸஸ் எதுக்காக அப்படின்னா உள்ள 10 பீசஸ் தான் இருக்கும். ஒரு இதில் 30 பீசஸ். நான் வந்து மேக்ஸிமம் 20 அல்லது 30 மீன் பண்ணி தான் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து நம்ம ஒரு கிட்டுக்கு ஒரு பீஸ் வச்சு கொடுப்போம். நம்ம மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 7 to 10 டேஸில் டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். இதுக்கப்புறமா உட்டன் ஸ்கேலும் 30 பீசஸ். இதை ஓப்பன் பண்ணாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கூட சிங்கிள் பீஸாக வேணுன்னா கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம், இல்லை பல்காக வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். இது ப்ளவுஸ் டாட் ஸ்கேல். இதுவுமே 30 பீசஸ் இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் நமக்கு லாங் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வரதுக்குள்ளால் சில திங்ஸ்லாம் பேக்கிங் வந்து அன்பேக் ஆகிரும். வேணால் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த டைமும் ஒரு சில விஷயங்கள் வந்து அன்பேக் ஆகிருந்து. இது வந்து பிரேஸ்லெட் எலாஸ்டிக். நிறைய பேர் கேட்டிங்க, தையல் கிளாஸில் எதுக்கு இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா, தையல் மட்டும் நம்ம சொல்லிக்கல, கூடவே பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது, சின்ன ஃப்ளார் மேக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா தையல் மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ₹5 ₹10 ₹20 ₹30 சின்ன விஷயத்த நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அதையும் தாண்டி இன்னும் அதை ₹100 ஏர்ன் பண்ணோன்னா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்காக ஒரு 7 கிளாஸ் தையல் கிளாஸ் இருந்தால் 8வது ஒரு கிளாஸ் ஒரு கிராஃப்ட் மேக்கிங் கிளாஸ் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் இருக்கும். நம்ம கிளாஸில் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 20 பீசஸ் ஆர்டர் பண்ணது 10 பீசஸ் எனக்கு சேஃபாக வந்துருச்சு. என்ன 10 பீஸ் எனக்கு பேக்கிங் கவரை விட்டு கலந்து வந்துருச்சு. சேஃபாக தான் பண்ணி போடுவாங்க. ஆனால் சில பேக்கெட் வந்து அன்பேக் ஆகிரும். ஆனால் மேக்ஸிமம் டேமேஜ் ஆகாது, அந்தளவுக்கு தான் வரும். டேமேஜ் ஆனாலும் அந்த ரெஸ்பான்சிபிள் நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டைம் நியூவாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய
ஒரு சில ஃப்ளார் பீட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் மேம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்காக ஆர்டர் போட்ட திங்ஸ் தான். இது எல்லாமே 1/2 kg பேக்கெட். இது கோல்டன் கலர் ஃப்ளார் ஷெல்ஸ், ஃப்ளாரோட ஒரு பேட்ச்னு சொல்லலாம், ஃப்ளார் பீட்ஸ்னு சொல்லலாம். இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், இது பெரிய சைஸ், சின்ன சைஸ். இது நீங்கள் ஜூமிங்கில் உங்களுக்கு காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்கமிங் டேஸ் எல்லா நம்மகிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து ஷெல்ஸு, மல்டி கலர் ஷெல்ஸு, இது மல்டி கலர் ஃப்ளார். ஸோ இது வந்து ஏஞ்சல் மேம் கேட்டாங்க, அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நான் போகும்போது கொடுப்பேன் அல்லது மேம் வரும்போது வந்து வாங்கிட்டு போவாங்க. த்ரெட் கட்டர், இதுவுமே நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறதுக்காகத்தான். நிறைய பேர் கேட்குறீங்க, கிட் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது, நான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லாதவங்க எனக்கு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம இதை வாங்கி கொடுக்குறோம். இது வந்து சீம் ரிப்பேர், மொத்தமாக 30 பீசஸ் இருக்குது. கலர் வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு டெய்லருக்கு கண்டிப்பாக இந்த டூல்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை. இல்லாமலும் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். கிட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கிட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. இது வந்து நமக்கு பேப்பர் கேன்வாஸ். அதாவது நிறைய பேர் நல்லா அழகழகாக ஸ்டிச் பண்ணுவாங்க, கேன்வாஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பேட்ச் ஒர்க்கே பண்ண தெரியாது. அப்படி இல்லாமல் பேட்ச் ஒர்க்கும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 10 மீட்டர் மொத்தமாக இருக்குது. ஒரு கிட்டில் 1 மீட்டர் வைப்போம் மொத்தமாக. இப்போது இதை வந்து 10 பேருக்கு நான் ஷேர் பண்ணி கொடுப்பேன். இப்போது நீங்கள் கடையில் போய் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக இதே ரேட் வந்துடும். நம்ம வந்து கடையில் இருக்க ரேட்டை விட கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஹோல்சேலில் எப்படி 30 பீசஸ்க்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக கம்மியாக நம்ம கொடுக்குறோம். கடையில் இருக்கக்கூடிய ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்கள் ஊர் கடையில் போய் வாங்கினா இதோட கூட தான் இருக்கும். இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல். இதில் ஒரு 30 பீசஸ் இருக்குது. இதில் ஒரு இதில் 10 பீஸ் இருக்கும், மொத்தமாக 30 பீசஸ். அதுக்கப்புறமா ஸ்கேலப் டிசைன் ஸ்கேல் ரீசன்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கர்வ் லைன், அதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் லைன், இந்த மாதிரிப்பட்ட ஸ்மால் ஸ்கேலப், அதுக்கப்புறமா 1 inch சைஸ்க்கு ஸ்கேலப்லாம் ட்ரா பண்ணோன்னா இந்த ஸ்கேல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே நம்ம கிட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா எலாஸ்டிக், 1 inch எலாஸ்டிக். நம்ம இப்போது ஷார்ட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது, இன்ஸ்கர்ட்டு, பாவடை, கிட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேணால் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டெய்லர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்ஸ் மோஸ்ட்லி தெரியும். சில பேர் வந்து இருப்பாங்க ஆனால் தெரியாது. ஸோ இப்போ பிகினராக இருந்தாங்கன்னா தெரியாது. ஸோ இதை காட்டுறேன். இதை வந்து ஒரு பின் வச்சு தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 2 மீட்டர் வச்சு நம்ம கொடுப்போம். 2 மீட்டரே நிறையா நாளுக்கு போகும். 1 year, அதாவது நம்ம கொஞ்சமாக நம்ம எலாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா 1 year போகும். நான்லாம் வாங்கி வச்சுருக்கிறது மேக்ஸிமம் நம்ம ரோப் யூஸ் பண்ணுறதுனால எலாஸ்டிக் வந்து எனக்கு அவ்வளோ தேவைப்படாது. மொத்தமாக இந்த மாதிரி 3 bundles வாங்கி வச்சுருக்குறோம். இதுக்கப்புறமா பிரேஸ்லெட் பீடு, சிங்கிள் கலர் தான் வாங்கியிருக்கோம், பிளாக் கலர். இது வந்து கிராக்கிள் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் வாங்கியிருக்கோம். இதுவுமே நம்ம ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு தேவையான இதை பேக்கெட் போட்டு கொடுப்போம். அதாவது மொத்தமாக வாங்கும்போது இப்படி கிடைக்கும் லைன்ஸாக. ஸோ லைனாக வாங்கினா கூட சில பேர் தனியாக வாங்கிக்கிறாங்க. நம்ம கிட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு தேவையான பீட்ஸ் வச்சுருப்போம். இதுக்கப்புறமா வேறு என்ன திங்ஸ்னால் B7000 க்ளூ. நம்ம இப்போ ஃபேப்ரிக்கில் எதுலனாலும் டெய்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ்னால் இந்த B7000 க்ளூ. எல்லா விஷயத்தையுமே தைச்சிட்டு இருக்க முடியாது, ஒட்டணும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டால் இந்த க்ளூவை யூஸ் பண்ணலாம். இது ஒரு 30 பீசஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் சொல்கிறேன். 20 பீஸ் தான் வேணும்னு ஆர்டர் போட்டேன். ஆனால் ஆர்டர் பண்ண இடத்துல 30 பீஸ் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம 20 பீஸாக எடுத்தோன்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு % ப்ராஃபிட் இருக்கும். 30 பீசஸாக தந்துட்டாங்கன்னா 30 பீஸ் விற்ற மாதிரி ஆகணும்லான்ட்டு என்ன மாதிரிலாம் ஐடியா பண்ணுறாங்க பாருங்கள். 10 பீஸ் போதும்னு போட்டாலும் சில 20 பீஸ் அனுப்பி வைப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது, வந்த பிறகு நம்ம ரிட்டன் போட்டோம்னா கொரியர் சார்ஜ் அது இதுன்னு ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம சில ஆர்டர் பண்ண திங்ஸும் உடனே கிடைக்காது. அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படிமா போகிறது. இது என்ன அப்படின்னா இன்விசிபிள் ஜிப்பு வந்து நார்மல் ஜிப் இருக்கும், இன்விசிபிள் ஜிப் தான் கிட்டில் அட்டாச் பண்ணுறோம். அதே பெரிய சைஸ் ஜிப் இந்த டைம் வந்துருக்கு. சின்ன சைஸே போதும், பெரிய சைஸாக போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ரிட்டன் போடலை, ஏன்னா ரிட்டன் போட்டால் அகைன் நமக்கு ஸ்டாக் வந்து வரக்கு டிலே ஆகும். அப்புறமா பல்காக திங்ஸ் வாங்கியிருக்கோம். என்னமோ உள்ள திங்ஸ் தான் பைப் கிளீனர் மெட்டீரியல்ஸ்க்கான திங்ஸு எல்லாத்தையும் காட்டுறேன். இது என்னன்னா பைப் கிளீனர் கிளாஸ் வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்.
அதில் நம்ம இப்போது மல்டி கலர் வந்து பைப் கிளீனர் கொடுக்குறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா கலருமே இருக்கும், ஒரு பேக்காக வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். இதை தாண்டி எல்லா கலர்லேயுமே பைப்பில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் என்னன்னு சொல்லி 100 பீஸ் இருக்கும். ஒரு பீஸோட ரேட் ₹1, 100 பீஸோட ரேட் ₹100. நீங்கள் 10 பீஸ்னாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ பீஸ்னாலும் வாங்கிக்கலாம். எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. இல்லாத கலர்ஸ் மட்டும் நான் இப்போ ரீஸ்டாக் பண்ணேன். என்ன கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் இல்லை. ஸோ க்ரீன் கலரில் இவ்வளோ ஒரு பல்காக வாங்கியாச்சு. அது மாதிரி ஒயிட் கலரும் இல்லை. ஸோ ஒயிட் கலரும் வாங்கியாச்சு. இது தாண்டி ரெட்டு, ப்ளூ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். பைப் கிளீனர் ஒரு பஞ்ச்சு, அதாவது ஒரு பெஞ்ச்னால் எவ்வளோ வரும்னா 2 பஞ்ச் இருக்குது. ஒரு பெஞ்ச் 100 பீஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ₹100 தான். வெளியே அமேசான்லலாம் செக் பண்ணால் 120, 140 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை இதை பற்றின கிளாஸ் வேணுன்னா கூட நம்மகிட்ட கிளாஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இப்போதைக்கு ஆர்டர் போட்டுருக்கோம். இதை தாண்டி மீதி திங்ஸ்லாம் எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஏன்னா அப்பப்போ கொஞ்சமாக தான் வாங்க முடியும். இது வந்து எதுக்காக நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்கிற பார்சல் பைக்கில் வச்சு பார்த்தேன். எனக்கு வந்து பைக்கில் நிற்காது. ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்கூட்டியில் வச்சு பார்த்தா அந்த இடத்துல பாட்ஸ் வந்து நிற்கலை, பெருசாக இருந்து. ஸோ ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும்னா எனக்கு 200 ஆகும். அங்கேருந்து ஆட்டோவை கால் பண்ணி கூப்பிட்டு ஜங்ஷன் போய் ஆட்டோவை கூப்பிட்டு வந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டு வீட்டுக்கு வந்து தந்துடுவாங்க. 200 கேட்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா அங்கே வச்சு அன்பாக்ஸ் பண்ணிடுவேன். சிசர் கொண்டு போயிடுவேன். ஒரு எக்ஸ்ட்ரா சாக்கு பையும் கொண்டு போயிடுவேன். அப்படியே எல்லா திங்ஸையும் பிரித்து பைக்லேயே ஃப்ரண்ட்டில் வச்சு கொஞ்சம் இதை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் இதை பேக்கில் வச்சு கொண்டு வந்துடுவேன். அப்படி கொண்டு வந்தேன்னா ₹200 சேவ் ஆகிரும். இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்காது. கூட யாராவது கூப்பிட்டு போனேன்னா பின்னாடி வச்சு பிடிச்சிப்பாங்க. ஃப்ரண்ட்டில் எனக்கு நான் வைக்கக்கூடிய திங்ஸ்லாம் வச்சுருவேன். ஸோ பேக்கை அங்கே வச்சு அன்பேக் பண்ணிட்டு இங்கே வந்து செக் பண்ணேன், எல்லாத்தையுமே செக் பண்ணேன், ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது. அதுக்கப்புறமா வந்திருக்கா திங்ஸ். எனக்கு இதில் வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ரீஃபண்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிஷினில் வந்து மேக்னெட்டில் எங்கே இரும்பு இருந்தாலும் அதில் வந்து நம்ம டச் பண்ணி வச்சுக்கலாம். மொபைல் ஸ்டாண்டை இரும்பில் கொண்டு வச்சிட்டோன்னா ஒட்டிடும். ஒரு மேக்னெட் ஸ்டாண்டு தான். இப்போ வந்து நல்லா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறக்காக சாம்பிள் பீஸாக ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணேன். எனக்கு அது வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கிடைக்குமா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது வாங்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை உங்கள் கூட டேரெக்டாக நான் பண்ணுற விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அதனால் இருக்கிற இடத்துல போட்டுட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டிருந்தேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃப்ரேம், அதாவது சர்டிஃபிகேட் எல்லாமே இது ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஸ்டூடெண்ட்ஸோட முடித்தவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ அதை தான் அனுப்புறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல இருக்குது. நாளைக்கு இந்த இடம் எம்டி ஆயிரும். இப்போ இதெல்லாம் கொண்டு போய் நான் இனிமேல் செல்ஃபில் எடுக்கணும். செல்ஃபில் எடுக்கிட்டேன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த கிட்டு ஒரு 30 கிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அது ஒவ்வொன்று போக அடுத்தல ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு எனக்கு இது போதும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க கிட் ஆர்டர் பண்ணிங்களோ மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸில் நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன். டிஸ்பேச் பண்ணிட்டேன்னா ஒரு 2 டேஸில் கையில் கிடச்சிரும். சேஃபாக எந்த அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு அனுப்பிடுவேன். குயிக்காக அனுப்பி தந்துடுவேன். இது தாண்டி உங்களுக்கு யாருக்காவது தையல் கற்றுக்கணும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க தெரியாது, மெட்டீரியல் நாலேஜ் இல்லை, ஜஸ்ட்டு மிஷின் இருக்குது, நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லை, ஆரி கிளாஸ் இருக்குது, ப்ரூச்சஸ் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வெட்டிங் ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி, பர்த்டே கவுனு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கஸ்டமைஸ் ஃப்ராக்கு டிசைன் பண்ணுற கிளாஸ் இருக்குது. அதோட காம்போசிட்டாக மேக் பண்ணுறது, ஒரு விங்ஸ் மேக் பண்ணுறது, ஹிப் பெல்ட் மேக் பண்ணுறது, ஷூ மேக் பண்ணுறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு வாயால் சொல்ல புரியாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுருப்பேன், வேணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கோர்சஸ் பற்றின எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி சில கிளாஸஸ் வச்சுருக்கோம், சில கிளாஸ் பேமெண்ட் கிளாஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் 5 கிளியர் கிளாஸ் எடுத்திங்கன்னா பேமெண்ட் கிளாஸ் தான். அதில் வந்து திங்ஸ் எப்படி வாங்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம வந்து கிளாஸ் ஃபீஸாக 1000 rupees இப்போதைக்கு வச்சுருக்கோம். திங்ஸ் வந்து 660, அதாவது 660 ரூபாய்க்கு அனுப்பி கொடுத்துரு. 600 ரூபாய்க்கு பொருள், 60 ரூபா ஷிப்பிங் சார்ஜ்னு சொல்லி அனுப்பி கொடுத்துட்ருக்கோம். எல்லா பொருளும் கிளாஸை சொல்லிட்டு எல்லா டாபிக்ஸும் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு தேவையான பைப் கிளீனர், அதுக்கான சின்ன சின்ன க்ளூ முதற்கொண்டு, டேப் முதற்கொண்டு எல்லாமே வச்சு தான் அனுப்புகிறோம். அதையும் தாண்டி என்ன வேணுன்னா கூட எக்ஸ்ட்ரா பைப் கிளீனர்ஸ் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் கிளாஸ். ஸோ மெட்டீரியல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, நான் ஜாயின் பண்ணிக்கலாம்னா ஒரு ஒர்த்தான கிளாஸு, ட்ரஸ்டபுளான கிளாஸ் வேணுன்னா நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டே நினைக்கிறேன். என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஏதோ ஒரு விஷயம், மோட்டிவேட் பண்ண விஷயம் எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானுமே இதை வந்து தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ விஷயத்த பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி என்னோடய ஓன் ஒர்க்கை விட்டுட்டு பண்ணுறேன்.
நிறைய விஷயம் எனக்கு பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம்லாம் இதனால் மிஸ் ஆகுது. எல்லாமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் பண்ணுறேன். சேம் டைம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி டெய்லியுமே வீடியோ போடலாம், அதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கூட எனக்கு பிடிச்ச விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.